இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, 3 பிஹெச்கே. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபேமிலி ட்ராமா மூவி. சரத்குமார், சித்தார்த்த, தேவயானின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷமா வாடகை வீட்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவங்க சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, கஷ்டப்பட்டு மந்த்லி பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி, காசு சேர்த்து வச்சு வீடு கட்டி முடிச்சாங்களா? இவங்க வீடு கட்டுறதுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றத சூப்பரான மெலோடியான எமோஷனல் ஃபேமிலி டிராமாவா நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமால மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ங்கிற வீடு படத்தை அப்படியே லைட்டா இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. மெயின் கோர் பிளாட் ரெண்டு மூவிக்கும் ஒன்னா சிமிலரா தான் இருந்துச்சு. 6ல இருந்து 60 வரை மூவில இருக்கக்கூடிய சில சினாப்சிஸையுமே இதுல மிக்ஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன்ல மிடில் கிளாஸ் மக்களோட மைண்ட் செட்டை அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி சீனுக்கு சீன் உங்களால சிரிக்க முடியல, என்ஜாய் பண்ணலனாலும், அந்த ஃபீல ஈஸியா ராவா கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பயங்கர ரியலா படத்த எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, "இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு" சொல்லி, பசங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேரண்ட்ஸ் எப்படி திணிக்கிறாங்க, பசங்க அத ஏத்துக்கிட்டு எவ்ளோ கஷ்டப்படுறாங்க, அதிலிருந்து அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறதையுமே அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கைய இப்ப நம்ம வாழ்ந்தா தான் ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்க முடியுங்கிற கேள்விக்கு நீட்டான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்ச காசை எடுத்து பையனோட படிப்பு செலவுக்கு, பொண்ணோட கல்யாண செலவுக்கு நம்ம பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை என்ன? பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு எவ்ளோ போல்டா ஒரு டிசிஷன் எடுக்குறாங்கங்கிறத அழகா இந்த படத்துல காமிச்சிருந்ததும் நீட்டா இருந்துச்சு. ஏன்னா காஸ்டிங்கே படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஈஸியா ரியலா, நேச்சுரலா நம்ம பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க. அம்மாவா தேவயானி எமோஷனலா கிளைமாக்ஸ்ல வந்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. மீதாக்குமே ஒரு ஸ்கோரிங்கான பாயிண்ட்ல அவங்க நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சித்தார்த்தா சொல்லவே தேவையில்லைங்கிற லெவலுக்கு ரொம்ப கூலா, கிளியரா வந்து இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சைலன்ட்டா வந்து ரியாக்ஷன குடுத்தே சம்பவம் பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட் பெருசா யூஸ் பண்ணலனாலும் பல சீன்ஸ்ல லாஜிக் அடி வாங்கியிருக்கு. சீரியல் டோன்ல ரொம்ப ஜவ்வா மெலோடிக்கல் டிராமாவ போட்டு வலவலன்னு கொலன்னு கொலைச்சிட்டவங்களான்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு செகண்ட் ஹாஃப் சில விஷயத்துல ஸ்லோவா, சிம்பிளா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க எப்படி வீடு கட்டுறாங்கங்கிறத தாண்டி வீட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கும் என்ன பிரச்சனை வருது? எதனால இவங்க முடிவ மாத்திக்கிறாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எப்படி ஃபெயிலியர் ஆகுறாங்க? திரும்ப எப்படி ஃபெயில் ஆகுறாங்க? திரும்ப அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்களா? இல்லையாங்கிற கேள்விக்கு கிளைமாக்ஸ்ல நீட்டான எண்டிங் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்காக, குடும்பத்துக்காக, காதலிக்காகன்னு சொல்லி பல சம்பவம் பண்றாரு. டிவோர்ஸ் மேட்டர ஹைலைட் பண்ணி காமிச்சதும் மூவில நீட்டா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ சேர்ந்த மூத்த பையன் மேல எவ்ளோ பிரஷர் போடுறாங்க. ஃபேமிலில வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதையுமே நம்ம சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. அதெல்லாம் நம்ம லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்த அவ்ளோ அழகா கண்ணு முன்னாடி கண்ணாடியில பார்க்குற மாதிரியான விஷுவல்ஸ ரொம்ப ஈஸியா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணி உங்கள இம்ப்ரெஸ் பண்ணிருவாங்க. ஸ்டோரி அக்செப்டபிளா இருந்தாலும், கேரக்டர் ரைட்டிங்ன்னு இவங்க பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாலும், கான்ஃப்ளிக்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு நீங்களே யோசிப்பீங்க. சப் ஸ்டோரீஸ்ல நெறைய இடத்துல டிவியேட் ஆகி, தலைய சுத்தி தான் மூக்க தொட்டுருக்காங்க. கன்டென்ட் பத்தாம இல்லங்கிறத தாண்டி 3 பிஹெச்கே ஆன எக்ஸ்பிளனேஷன இவங்க எந்த இடத்துலயுமே ஜஸ்டிஃபை பண்ணாம விட்டுட்டாங்க. பெருமைக்காகவும், பேருக்காகவுமா வீடு கட்டுறோங்கிறத தாண்டி, மரியாதைக்காக கட்டுறோங்கிற கௌரவத்தினோட கலந்து வரும்போது, இவங்க சொல்ல வந்த கருத்து பல இடத்துல அடி வாங்கியிருந்ததுன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோபர் தான் டிராமா தான் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம் தான். ஓவராலா ஓகேஷான டீசன்ட் வாட்ச்ன்னு ஃபேமிலி ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்த எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 3 பிஹெச்கே மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா மறக்காம டிஸ்லைக் அடிச்சிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க.